ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு, தேங்காய், வெல்லம் 3 இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அடி பிடிக்காமல் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பதம்லாம் பார்க்க தேவையில்லை. நல்லா கொதிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் நல்லா கோபுரமாக 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சோம் இல்லை வெல்லம், அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கல் ஏதாவது தூசியெல்லாம் இருக்கும். நல்லா வடிகட்டிட்டு சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலக்குங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 2வது டைம் தண்ணி சேர்க்கும் போது 1 பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்ல ஒரு பேட்டர் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு கொஞ்சமாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். வாணலில் எண்ணெய் விட்டு நல்லா மிதமான சூடு வர அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கருகி போயிடும். பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா மேலெல்லாம் புஃப்னு பூரி மாதிரி உப்பி சூப்பராக வந்திருக்கு. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா செவந்து உள்ளெல்லாம் பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். இப்போ வெளியே எடுத்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆச்சுன்னா தான் மேலே அப்படியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பூரி மாதிரி அதுவே நல்லா ஃபுஃப்னு வருது. இப்போ நம்ம எடுத்த மாவுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 18 அப்பம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் புட்டு காமிக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஈவினிங் டைமெல்லாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்